கல்லாற்றில் தடுப்பு அணை அமைக்கப்படும் என திருச்சி மாவட்டம் பூலாம்பாடி கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பூலாம்பாடி கிராமத்தில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரும் தேர்தலில் தன்னை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக ரயில்வே திட்டம் நிறைவேற்றப்படும் என கூறினார். தொடர்ந்து 1200 மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி திட்டம் தொடரும் எனவும் 1500 குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம் வழங்கப்படும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் வாக்குறுதி அளித்தார். மேலும் கல்லாற்றில் தடுப்பணை, அரசு ஜவ்வரிசி ஆலை, அரசு தொழிற்பயிற்சி நிலையம் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என கூறினார். இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட தலைவர் செல்வராஜ், ஓபிஎஸ் அணி மாவட்ட பொறுப்பாளர் ஆர்.டி. ராமச்சந்திரன், அமமுக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், பாமக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், தமாக மாவட்ட தலைவர் கிருஷ்ண ஜனார்த்தனன், தமமுக வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம், புரட்சி முத்தரையர் முன்னேற்ற சங்கம், ஐஜேகே மாநில பொதுச் செயலாளர் ஜெயசீலன், முதன்மை செயலாளர் சத்தியநாதன், மாநில விளம்பர பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன் உள்ளிட்ட பலர் பரப்புரையில் கலந்து கொண்டனர். அரும்பாவூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் தன்னை தேர்ந்தெடுத்தால் யாரும் முடிக்காத 50 ஆண்டுகால கனவு திட்டமான ரயில்வே திட்டம் கொண்டுவரப்படும் என உறுதியளித்தார். பொதுமக்கள் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணாபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர், உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் கல்விக்கான சரஸ்வதி அமர்ந்திருக்கும் தாமரைக்கு வாக்களியுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். சுட்டெரிக்கும் சூரியனை மறந்துவிடுங்கள் என வலியுறுத்தினார். கிருஷ்ணாபுரத்தில் வட்டார தலைமை மருத்துவமனை கூடுதல் படுக்கை வசதிகளுடன் ஏற்படுத்தி தரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். அதாவது முதல் கோரிக்கை, மலையாளப்பட்டு முதல் கல்லாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும். நான் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக அதை பற்றி ஆய்ந்து முடிந்தவற்றை அவரை முடித்து காட்டுவேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு குடும்ப ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், அகற்றப்பட வேண்டும். ஆகவே ஜனநாயக நாடாக இருப்பதற்கு மோடி போன்ற நல்லவர்கள் அங்கு ஆள வேண்டும். அதற்கு நல்லவர்கள் யார் என்று பார்த்து அவர்கள் வாக்களித்து நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் செய்து தருவேன் என்ற வாக்குறுதியோடு மறவாதீர் தாமரை.